Good morning, everyone. Themes wise civil service PYQ question with கான்செப்டோட நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா டிஜிட் கவுண்டிங், அதாவது அப்பியரன்ஸ் நம்பர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். இதுல இருந்து ஒரு 8 கொஸ்டின் பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு பேசிக் கான்செப்ட் பார்த்துட்டு பார்க்கலாம். இப்ப பார்க்க போற டாபிக் என்ன சொன்னோம்? டிஜிட் கவுண்டிங் அண்ட் அப்பியரன்ஸ் நம்பர்ஸ்னு சொல்லியிருக்கோம். இதுல எப்படியான நம்பர் இருக்குன்னு பாருங்க. இப்ப நான் ஒரு நம்பர் என்ன கொடுத்துருக்கேன்னா, ஒரு 1 to நம்பர் வந்து 1ல இருந்து ஒரு 100 வரைக்கும் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். இதுல நமக்கு என்னன்னு பார்க்கலாம் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் எப்படி கொஸ்டின் கேட்கலன்னா, யூனிட் டிஜிட்ஸ் ஆர் லாஸ்ட் டிஜிட் என்னவா இருக்கலாம்? யூனிட் டிஜிட் வந்து அதாவது ஒரு பிட்வீன் நம்பர் கொடுத்துருவாங்க 1 to 100க்குள்ள யூனிட் டிஜிட் 1 வர மாதிரி எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கும், யூனிட் டிஜிட் 2 வர மாதிரி எத்தனை நம்பர்ஸ் இருக்கும், ஹவு மெனி நம்பர்ஸ். ஓகே, யூனிட் டிஜிட் 4 வர மாதிரி எத்தனை நம்பர்ஸ் இருக்கும், இது மாதிரி பார்க்கணும். யூனிட் டிஜிட் 1 வர மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு எந்த சீரீஸ் எல்லாம் யூனிட் டிஜிட் 1 வர மாதிரி இருக்கும்? இது எல்லாமே பாத்தீங்கன்னா யூனிட் டிஜிட் 1 வர மாதிரி. அதாவது நமக்கு யூனிட் டிஜிட் 1 வர மாதிரி என்ன நம்பர்ஸ் எல்லாம் இருக்கலாம்? 1 இருக்கலாம், 11 இருக்கலாம், 21 இருக்கலாம், 31 இருக்கலாம், 41 இருக்கலாம், 51 இருக்கலாம், 61, 71, 81, 91 இப்படி இருக்கும். யூனிட் டிஜிட் 5 வர மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம்? 5, 15, 35, 5, 15, 25, 35, 45, 55 அண்ட் 65, 75, 85, 95 இது மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது நமக்கு வேற வியூஸ்ல எப்படி கொஸ்டின் கேட்கலாம்னு பாத்தீங்கன்னா, நம்ம கொஸ்டின் எப்படி இருக்கலாம்? அதாவது லாஸ்ட், அதாவது நமக்கு இப்போ பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டிஜிட், அதாவது யூனிட் டிஜிட்னு படிச்சிருப்போம். இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போறது ஃபர்ஸ்ட் டிஜிட். ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து பாத்தீங்கன்னா 0 வர மாதிரி நமக்கு எந்த சம்மும் இருக்காது. ஆனா 1 வர மாதிரி பாருங்க, ஃபர்ஸ்ட் டிஜிட் 1 வர மாதிரி எவ்வளவு நம்பர்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் டிஜிட் அப்ப நமக்கு இதுல என்ன நம்பர்ஸ் எல்லாம் சொல்லலாம்? 1ன்னு சொல்லுவோம், 10, 11 அப் டு நமக்கு எது வரையும் 19 வரைக்கும் சொல்லலாம், அண்ட் ஹண்ட்ரட்ஸ். ஸோ இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் இருக்கும். 11லேருந்து 19 வரையும் பார்த்தீங்கன்னா நமக்கு 9 நம்பர்ஸா, இதோட 10, 11, 12 நம்பர்ஸ் இருக்கு. ஸோ இது மாதிரி ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா 1 வர மாதிரியோ, 2 வர மாதிரியோ, 3 வர மாதிரியோ, அப் டு 9 வர வரையும் நம்ம கேட்கலாம். ஸோ அப்போ இதுதான் நீங்க இது மாதிரி தான் பார்க்கணும். அடுத்து ஹவு மெனி நம்பர்ஸ் அப்பியர்ட் பை ஹவு மெனி நம்பர்ஸ் அப்பியர் பை 0ல எத்தனை நம்பர் அப்பியர் ஆயிருக்கு, 1 அப்பியர் ஆனது எத்தனை நம்பர்ஸ் இருக்கலாம், 2 அப்பியர் ஆனது எத்தனை நம்பர் இருக்கலாம், இது மாதிரி பார்க்க போறோம். இப்போ 2 அப்பியர் ஆனது எத்தனை நம்பர் இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 2 அப்பியர் ஆனது நம்பர்ஸ் எல்லாம் என்னென்ன நம்பர்ஸ் வரலாம்? 2 அப்பியர்ட் பை, அதாவது அப்பியர்ட் பை 2ன்னா எத்தனை நம்பர்ஸ் பாருங்க, 1ன்னு இருக்கு, அடுத்து 2, அடுத்து 12, 22, 32, 42, 52, 62, 72, 82, 92ன்னு சொல்லிடலாம். இதுல ஒரு 10 நம்பர்ஸ். அடுத்து 2 அப்பியர் ஆனது பாருங்க, 20ல இருந்து 21, 22 ஆல்ரெடி நோட் பண்ணிட்டோம், 23, 24, 25, 26, 27, 28, 29. அப்போ நமக்கு இதுல பார்க்கும்போது ஒரு 9 நம்பர்ஸ், இதுல பார்க்கும்போது நமக்கு எவ்வளவு இருக்கு? 10 நம்பர்ஸ் இருக்கு. டோட்டலா 19 நம்பர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2 அப்பியர் ஆயிருக்கு. அது 1 அப்பியர் ஆனது எத்தனை இருக்கலாம்? அதாவது நமக்கு 19 எல்லாமே நமக்கு 20 நம்பர்ஸா இருக்கு, ஏன்னா 100ன்னு ஒன்று இருந்திருக்கும். அடுத்து 3 அப்பியர் ஆனது எவ்வளவு இருக்கலாம்? 90 நம்பர்ஸ் இருக்கும். ஸோ இப்படிதான் யோசிக்கணும். அடுத்து ஹவு மெனி டைம்ஸ் அப்பியர்ட் பை 0, 1, 2, 3 கேட்கிறாங்க. ஹவு மெனி டைம்ஸ், அப்போ எத்தனை நம்பர்ல நமக்கு அப்பியர் ஆயிருக்குன்னா 19 நம்பர்ல 2 அப்பியர் ஆயிருக்குங்களா? அது எத்தனை டைம் அப்பியர் ஆயிருக்குன்னு கேட்டா 22ல 2 டைம்ஸ் இருக்கும். இதுல பொறுத்த வரைக்கும் 22ன்னு வருதுன்னா இது ஒன், அதாவது ஒரு சிங்கிள் நம்பரை நம்ம இது பண்ணும். இங்க 22 என்னன்னா ஹவு மெனி நம்பர்ஸ் இது சிங்கிள் நம்பரை எடுத்துப்போம். ஆனா ஹவு மெனி டைம்ஸ் போது 22 ஈக்குவல் டு நமக்கு 2 டைம்ஸ்னு எடுத்துப்பேன். அப்போ பேலன்ஸ் இருக்கு 19 டிஜிட்லயும் 1 கண்டிப்பா இருக்கும். ஒரு நம்பர் மட்டும் 1 எக்ஸ்ட்ரா இருக்குனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அப்போ 20 டைம்ஸ் இருந்திருக்கும்ன்றது யோசிக்கலாம். ஸோ இது மாதிரி தான் நீங்க ஒவ்வொன்றா நீங்க டிசைட் பண்ணணும். அடுத்து சம் ஆஃப் த டிஜிட் ஆட் பண்ண சொல்றாங்க. அடுத்து சம் ஆஃப் த நம்பர்ஸ் பிட்வீன் 100 to 200க்குள்ள ஆட் பண்ண சொல்லுவாங்க. சம் ஆஃப் த டிஜிட் என்ன எப்படி யோசிக்கலாம்னு பாருங்க. ஒரு பர் எக்ஸாம்பிளுக்கு நான் 1 to 100ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ சம் ஆஃப் டிஜிட் என்ன எப்படி எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, பர் எக்ஸாம்பிளுக்கு நான் எப்படி யோசிக்கலாம் பாருங்க. 1 to 20 வரையும் பார்க்குறோம். இதுல டிஜிட் எல்லாம் கவுண்ட் பண்றோம். ஓகே, நம்பர் ஆஃப் டிஜிட். ஓகே, சம் ஆஃப் டிஜிட்னு சொல்லலாம், நம்பர் ஆஃப் டிஜிட்னு கூட சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் ஆஃப் டிஜிட் எத்தனை டிஜிட்னு வந்தா என்ன பண்ணலாம்? நம்பர் ஆஃப் டிஜிட் அது போடாம இருக்கு. ஸோ இதனால இது நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் டிஜிட் ஈக்குவல் டு 1 to 120க்குள்ள என்ன இருக்கலாம்? சிங்கிள் டிஜிட் நம்பர் பாருங்க. சிங்கிள் டிஜிட் என்ன நமக்கு 9 நம்பர்ஸ் இருக்கு. அதே 2 டிஜிட் நம்பர் பாருங்க. நமக்கு 2 டிஜிட் நம்பர் எதுல வரும்? 10ல இருந்து 20 வரைக்கும் எடுத்துக்கலாம். அப்போ இதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம 11 நம்பர் என்ன 22 ஆயிருமா? அப்போ 22. அப்போ 22 9 ஆட் பண்ணி பாருங்க, நமக்கு 31 டிஜிட் இருக்கும். 1 to 20க்குள்ள 31 டிஜிட் இருக்கும். இது வந்து நம்பர் ஆஃப் டிஜிட். ஓகே, 1 to 20க்குள்ள 1 to 20க்குள்ள சம் ஆஃப் டிஜிட்னா எப்படி யோசிப்பேன்? இது வந்து சம் ஆஃப் டிஜிட். சம் ஆஃப் டிஜிட் ஃபர்ஸ்ட் பாருங்க, 1 to 9 ஆட் பண்ணிக்கலாமா? 1 to 9 சிங்கிள் டிஜிட் நம்பர் ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு ஆன்சர் ஈக்குவல் டு 45.
அடுத்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 20 வரையும் சொல்லியிருக்காங்க. அதுலயும் யூனிட் டிஜிட் வந்து பாருங்க. அதாவது 10ல ஒரு யூனிட் டிஜிட் இருக்கும். அதாவது 10க்கு 0, 11ன்னா 1 யூனிட் டிஜிட், அப்படியே 12ன்னா 2 யூனிட் டிஜிட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 13ன்னா நம்ம என்ன சொல்லலாம்? 13 ஈக்குவல் டு நமக்கு 3 யூனிட் டிஜிட்டா இருக்கும். ஸோ இது மாதிரி பார்க்கலாம். அதுலயும் 1 to நமக்கு 9 இருக்கும். அதுல ஒரு 45 ஆயிரும். அடுத்து யூனிட் டிஜிட் 1 வர மாதிரி எத்தனை நம்பர் இருக்கு? அதாவது லாஸ்ட், அதாவது யூனிட் டிஜிட்னு சொல்ல ஃபர்ஸ்ட் டிஜிட் 1 மாதிரி. இப்போ 10ல 1 இருக்கும், ஃபர்ஸ்ட் 1, 11ல ஃபர்ஸ்ட். இது மாதிரி பார்த்தீங்கன்னா எத்தனை டைம் இருக்குன்னா 1 into 10 டைம்ஸ் வந்திருக்கும். அப்போ அதுல ஒரு 10 ஆயிருது. ஆனா லாஸ்ட் 20ல ஒரு 2 இருக்கு. அப்போ அது ஒரு 2. ஸோ இப்போ இது எல்லாமே ஆட் பண்ணி பாருங்க. நமக்கு ஆட் பண்ணா நமக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கலாம்? ஸோ 45 100 90 ஆயிருக்கும். 10ஓட 100 ஆயிருக்கும். அடுத்து 2 போட்டிங்கன்னா நமக்கு என்ன வரலாம்? 1 or 2ன்னு வந்திருக்கும். ஸோ இதுதான் சம் ஆஃப் டிஜிட்னு சொல்லுவோம். இப்போ சம் ஆஃப் நம்பர்ஸ்னு கேட்டா என்ன பேசுங்க? இப்போ இதுல இருந்து சம் ஆஃப் நம்பர்ஸ். சம் ஆஃப் நம்பர்ஸ்னா 1, 2 இது அப் டு நமக்கு என்ன வரும்? 20 வரையும் ஆட் பண்ணலாம். இதுக்கு நமக்கு ஃபார்முலாஸ் இருக்கு. n into n plus 1 divided by 2ன்னு சொல்லுமா? அப்ப என்ன சொல்லலாம்? 20 into 21 divided by 2ன்னு போட்டோமா, இது ரெண்டும் அடிச்சுமா 10. அப்ப ஆன்சர் equal to 210 வந்துடும். ஸோ இப்படிதான் யோசிக்கணுன்ற அந்த வியூ மட்டும் இருந்தா போதும். அடுத்து how many integers that sum of all digit. ஓகே, சம் ஆஃப் ஆல் டிஜிட் ஆட் பண்ணும்போது நமக்கு 10ஓ 12ஓ 13 இது மாதிரி வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் எப்படி இருக்கலாம்னு கேட்குறாங்க. அதாவது நம்ம 1 to 100க்குள்ளே எடுத்துக்கலாம். 1 to 100 வேண்டாம், 20 உள்ள எடுத்துக்கிறேன். 20ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த நம்பர் ஆட் பண்ணால் நமக்கு வந்து என்ன வரலாம்? 20 வரும்னு கேட்குறாங்க. அதாவது 10 வரணும். டிஜிட் வந்து 10 வரணும்னா நம்ம எதெல்லாம் எடுக்கலாம்? டிஜிட் 10 வரணும்னா இதில் பொறுத்தவரைக்கும் ஒரே நம்பர் தான் இருக்குது, 19 தான் சொல்லும். இதை டிஜிட் ஆட் பண்ணி பாருங்க. 1 + 9 = 10. அதே 2க்குள்ளே போட்டிருந்தா 2, 8ன்னு போடுவாங்க. 28, அடுத்து 82 இது மாதிரி வரலாம். ஸோ அப்போ 10 வர மாதிரி எடுத்துக்கலாம்னா 91 வரலாம், அடுத்து 28, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 82 இது மாதிரியெல்லாம் வியூஸ் வரும். இது மாதிரியும் கேட்டிருக்கேன். இதில் நான் கொடுக்காம இருப்பேன். 8 நீங்கள் என்ன ஆட் பண்ணிக்கிறீங்கன்னா என்ன ஆட் பண்ணிக்கலாம்? நம்பர் ஆஃப் டிஜிட்னு ஆட் பண்ணிக்குவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டிஜிட். ஸோ நீங்கள் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினுமே நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சம்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். ப்ராப்ளம்ஸ் வந்து ஒரு 8 சம் சால்வ் பண்ண பிவைக்கு கொஸ்டின், அது வந்து ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இது வந்து சிவில் சர்வீஸ் பிவைக்கு 2023ல கேட்ட கொஸ்டின். வாட் இஸ் த சம் ஆஃப் ஆல் டிஜிட் which appear in all the integers from 10 to 100. 10 to 100க்குள்ள எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? எல்லா டிஜிட்டுமே ஆட் பண்ண சொல்றாங்க. அப்ப நம்ம அதாவது நமக்கு எப்படி சொல்ல வராங்கன்னா, நம்ம நம்பர்ஸ் எப்படி இருக்கலாம்? நமக்கு 10, 10க்கு அடுத்து 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. அடுத்து நமக்கு என்ன சொல்ல வராங்க? 21, 22, 23, 24, 25, 25, 26, 27, 28, 29, 30. ஸோ இது மாதிரி 31லேருந்து அப் டு நமக்கு எப்படி வரையும் வந்திருக்கலாம்? 100 வரையும் இருக்கு. ஸோ இதோட எல்லா டிஜிட்டையும் கவுண்ட் பண்ண போறோம். எத்தனை வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா யூனிட் டிஜிட்ஸ் பாருங்க. அதாவது நமக்கு என்ன சொல்லலாம்னா இதுல யூனிட் டிஜிட்ஸ். யூனிட் டிஜிட்ஸ்னு எடுத்தீங்கன்னா 1 to 9 இருக்கு. 1 to 9 ஆட் பண்ணா 45ன்னு வரும். அது எத்தனை டைம் வந்திருக்கலாம்? அப்போ 11 சீரீஸ்ல 1, 21 சீரீஸ்ல 1, 20 சீரீஸ்ல 2 ஆயிடுது, 3 சீரீஸ்ல 30 சீரீஸ்ல 3 ஆயிடுது. அடுத்து 9 சீரீஸ் போனா 9 வந்துருக்கும். அப்போ 9 டைம்ஸ் இருக்கு. அப்போ 9 டைம்ஸ் 1 to 9 1 to 9 வந்துருக்கும். அதாவது நம்ம எதை பார்க்கணும்னா யூனிட் டிஜிட் மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த கிளாரிட்டி வந்துடும். இந்த யூனிட் டிஜிட் மட்டும். அப்போ நம்ம ஆன்சர் என்ன வரலாம்? இது நீ ஆட் பண்ண 45 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 45 மல்டிப்ளை பண்ணால் என்ன வந்துடும் நமக்கு ஆன்சர்? ஆன்சர் ஈக்குவல் டு 405 வந்துருமா? 415 வந்திருக்கும். ஒன்று லெஸ் பண்ணுறோம்னா நமக்கு 405. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நீங்க பார்க்கும்போது என்ன பார்க்க போறோம்னா இப்போ ஃபர்ஸ்ட் டிஜிட். அதாவது நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் டிஜிட். ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா 1 எத்தனை டைம் வந்திருக்கலாம்? 1 வந்து 10 டைம்ஸ் வந்திருக்கும். 1 வந்து 10 டைம்ஸ் வந்திருக்கும். அதனால 10 ஆயிருது. அடுத்து 2 எத்தனை டைம்ஸ் வந்திருக்கும்? ஃபர்ஸ்ட் டிஜிட்ல பாருங்க 20லேருந்து 29 வரைக்கும் 2 வந்து ஒரு 10 டைம்ஸ் 20 ஆயிரும். 3 வந்து ஒரு 10 டைம்ஸ் 30 ஆயிரும். அடுத்து 4 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 டைம்ஸ் 40 ஆயிரும். அடுத்து 5 வந்து பார்த்தீங்கன்னா 10 டைம்ஸ், 6 10 டைம்ஸ் வந்திருக்கும், 7 10 டைம்ஸ் வந்திருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 8 10 டைம்ஸ், 9 10 டைம்ஸ். அப்போ நமக்கு எப்படி ஆன்சர் வந்திருக்கலாம்? இது பார்க்கும்போது இது 15 சொல்லிடலாம், இது 60 அண்ட் 70, 80, 90ன்னு சொல்லலாம். அப்போ இதெல்லாமே ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரலாம்? நார்மலாக பாருங்க, இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 10ம் 90 ஆட் பண்ணால் நமக்கு 100, 200,
300, 400, 450, 450 வந்துடும். அப்போ இதோட நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரலாம், 450 வந்துருக்கும். சரி, அடுத்தது 100ன்னு எடுக்கலாமா? 100ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கு, 100 ஒரு 100ன்னு ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரலாம், 100ல 1 + 0 + நமக்கு 0ன்னு சொல்றோம்னா நமக்கு இதை ஆட் பண்ணா 1. அப்போ நமக்கு ஆன்சர் எப்படி வந்திருக்கலாம்? அப்போ இதெல்லாம் கவுண்ட் பண்ணீங்கன்னா ஒரு 6, 5, 8. அப்போ நமக்கு ஆன்சர் எப்படி வந்ததுன்னா 856ன்னு இருக்கும். அதாவது இங்க டிஜிட் தான் கவுண்ட் பண்ண சொல்றாங்க. அதாவது நமக்கு என்ன சொல்ல வராங்க, இப்போ 31ன்னா 3 + 1 4ன்னு வந்துடும். அடுத்து 21ன்னா 2 + 1 அப்போ நமக்கு 3ன்னு வந்துடும். இதுதான் கான்செப்ட். அப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 28ன்னா 2 + 8 10ன்னு வரும். ஸோ இது மாதிரி எல்லா டிஜிட்டையும் தனித்தனியாக எடுத்து ஆட் பண்ண சொல்றாங்க. இதோட ஆன்சர் ஈக்குவல் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 856ன்னு இருக்கும். நோட் பண்ணிக்கலாமா? நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் போலாம். இந்த செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸ் பிஓக்கு 2021ல கேட்ட கொஸ்டின் ரீட் பண்ணிக்கோங்க. இண்டிஜர்ஸ் ஆர் லிஸ்டட் ஃப்ரம் 700 to 1000. How many integers is sum of the digits? அந்த டிஜிட் அதாவது நமக்கு என்ன பண்ண போறோம்னா ஃப்ரம் 700 to 1000 வரையும் பார்க்க போறோம். ஓகேவா? இதுல சம் ஆஃப் டிஜிட் 10 வரணும். இதுல how many நம்பர்ஸ்னு வச்சுக்கோங்க. how many numbers sum of the digit 10 வரணும். அப்போ எப்படி எடுக்கலாம்? 7ல எடுத்தோமா நமக்கு 700, 800, 900 அந்த பிட்வீனுக்குள்ள தான் எல்லாமே இருக்கு. ஃபர்ஸ்ட் டிஜிட் 7 வர மாதிரி இருக்கும். அப்போ நம்ம 10 வரணும்னா எப்படி எடுக்கலாம்? 03ன்னு எடுக்கலாம். அதை அப்படியே மாத்திக்கலாம், 030ன்னு மாத்தலாம். வேற என்ன இருக்கும்? 712ன்னு இருக்கலாம். அதே 721 321 ஆயிரும். 21 721. வேற ஏதாவது நம்பர்ஸ் இருக்குமா? 7ஓட வேற எந்த நம்பர் ஆட் பண்ணா வரலாம்? 70ன்னு வந்தா நமக்கு 3 ஆயிருக்கும். 1ன்னு வந்தா 2 ஆயிருது. அதே 2ன்னு வந்து இதாயிருக்கும். அடுத்து 8ல பார்க்கலாமா? 8ல ஆன்சர் என்ன வந்திருக்கலாம்? 8 not 2ன்னு வந்திருக்கலாம். இது எப்படி எழுதலாம்? 8 20ன்னு ஆயிருக்கலாம். கரெக்டுங்களா? 820ன்னு ஆயிருக்கும். வேற எப்படி யோசிக்கலாம்? 811 இருக்கலாமா? 11. ஸோ நெக்ஸ்ட் போகும்போது 700லேருந்து பார்க்கலாம். 701ன்னு வரும். அதே நம்ம எப்படி எழுதலாம்? 710. அப்போ டோட்டலாக பாருங்க, இதில் ஒரு 4 நம்பர்ஸ் இருக்கு, இதில் ஒரு 3 நம்பர்ஸ் இருக்கு, 2 நம்பர்ஸ் இருக்கு. டோட்டலாக ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வரலாம்? 9 வரும். அப்போ நமக்கு ஆப்ஷன் 9 தான் மேக்ஸிமம் இருக்கு. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன இருக்கலாம்? ஹவு மெனி இண்டிஜர்ஸ்னு கேட்டால் 9 இருக்கும். அப்போ ஆன்சர் ஈக்குவல் டு 9. நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸ் பிஓக்கு 2019ல கேட்ட கொஸ்டின். எ பிரிண்டர் நம்பர்ஸ் தட் பேஜஸ் ஆஃப் எ புக் ஸ்டார்டிங் வித் 1. பேஜ் நம்பர் வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. யூசர்ஸ் 3089 டிஜிட் இன் ஆல். எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணால் 3089 வந்திருக்கு. அப்போ இதில் எத்தனை பேஜஸ் இருக்கும்? இந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேஜஸ் இருக்குன்றது ஃபைன் பண்ண சொல்கிறேன். ஓகே, ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நம்ம இதில் எப்படி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட் நம்பர் பார்க்கலாமா? சிங்கிள் டிஜிட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஜிட் நம்பர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் நம்பர். ஸோ இது மாதிரி இருக்கும். அப்போ நம்ம இது எப்படி கவுண்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு எதுலேருந்து இருக்கலாம்? 1 to 9. மொத்தம் 9 நம்பர்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு டிஜிட் நமக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கலாம்? 9 வந்திருக்கும். அடுத்த 2 டிஜிட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 10 to 99 இருக்கும். அப்போ இதில் மொத்தமாக 90 நம்பர்ஸ் இருக்கு. எல்லாமே 2 டிஜிட் இருந்துச்சுன்னா நமக்கு ஆன்சர் எப்படி போகலாம்? 118 வந்துடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் நம்பர் 100லேருந்து நமக்கு 999 வரையும் இருக்கும். அதாவது 900 நம்பர்ஸ் இருக்கும். ஒவ்வொன்றுமே 3 டிஜிட் இருக்குன்னா என்ன சொல்லலாம்? ஒவ்வொன்றுமே ஈஸியாக 3 டிஜிட்னு சொல்லிடுவோம். அப்போ நமக்கு 2700ன்னு கிடைச்சிடும். அப்போ இது வரைக்கும் நமக்கு டிஜிட் கவுண்ட் பண்ணி பாருங்க எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 9882. ஆனால் நமக்கு டோட்டல் டிஜிட் எவ்வளோ சொல்கிறாங்க? டோட்டல் டிஜிட் ஈக்குவல் டு நமக்கு எவ்வளோ சொல்கிறாங்க? டோட்டல் டிஜிட் ஈக்குவல் டு 3089 சொல்லியிருக்கேன். அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? பேலன்ஸ் ரிமைனிங் டிஜிட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாமா? ரிமைனிங் டிஜிட்ஸ்
3089 இருந்து 2889 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தோம்னா நமக்கு என்ன வந்திருக்கலாம் 0 0 30 200. அப்போ டோட்டலாக நம்பர்ஸ் பார்க்கலாம். நம்பர்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஜிட் எவ்வளோ 200. ஓகே, ஆனால் நமக்கு ஆஃப்டர் 999 ஓகேவா என்ன வரும் நெக்ஸ்ட்டு 4 டிஜிட் நம்பராக தான் இருக்கும் ஃப்ரம் 1000. ஸோ அப்போ நம்ம 4 டிஜிட் நம்பர் ஒவ்வொன்றும் 4 டிஜிட் நம்பர் ஆகும். 200 டிஜிட்னா இப்போ இதில் எத்தனை நம்பர் வந்திருக்கலாம் 200 4 அடிச்சுமா 50 நம்பர்ஸ். ஆல்ரெடி நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் எவ்வளோ சொல்லலாம் டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி நம்ம எவ்வளோ போட்டிருக்கோம் 999 வரையும் போட்டிருக்கோம் ப்ளஸ் 50 ஆட் பண்ணிங்கன்னா 1049 வந்துடும். அப்போது நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் எவ்வளோ இருக்குது 1049 பேஜஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ ஆன்சர் நோட் பண்ணிக்கலாமா. இதுக்கு வந்து 1049 ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. சரி, இதே போல ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிவில்ஸோட ஏஎல்சின்னு ஒரு எக்ஸாம் இருக்கும். அந்த எக்ஸாமில் கேட்ட அந்த கொஸ்டினை தான் அதே தான் வியூ சொல்லியிருக்காங்க. எவ்வளோ சொல்லியிருக்காங்க 3089 பேஜஸ் சொல்கிறாங்க. ஆனால் அங்கே 30ன்னு சொன்னாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா 3189. ஓகேவா, ஸோ இதில் நம்ம சால்வ் பண்ணலாமா. இதில் சிங்கிள் டிஜிட் நம்பர் அதே போல் பார்ப்போமா. சிங்கிள் டிஜிட் 2 டிஜிட் இங்கே சிங்கிள் டிஜிட்ஸ் அடுத்து 3 டிஜிட்ஸ். ஓகேவா, ஸோ அப்போ இங்கே பார்க்கலாம். இதில் என்ன சொல்லலாம் இதே போல் நார்மலாக 1லேருந்து 9 வரையும் போட போகிறோம். 9 நம்பர்ஸ் இருக்கும், ஒவ்வொன்றும் ஒரு டிஜிட் ஆனால் நமக்கு 9. அடுத்து 10லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் 99 வரையும் பார்க்க போகிறோம். 90 × 2ன்னு போட்டோமோ நம்மளோட ஆன்சர் ஈக்குவல் டு 180. அடுத்து நம்ம என்ன சொல்லலாம் 3 டிஜிட் நம்பர் என்ன சொல்லலாம் 100லேருந்து 999 வரையும் பார்க்கலாம். இதோட ஆன்சர் நமக்கு எவ்வளோ வந்திருக்கும் 100லேருந்து பார்த்தீங்கன்னா 900 நம்பர்ஸ் இருக்கும். 900மே 3 டிஜிட் நம்பர்னா நமக்கு ஆன்சர் எவ்வளோ வரலாம் 2700. இதெல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வந்திருக்கும் 2889. இப்போ ரிமைனிங் டிஜிட் பார்க்கலாமா. ரிமைனிங் டிஜிட்ஸ் எவ்வளோ சொல்லலாம் 3089 அண்டு 2889 சொல்லிடலாம். அப்போ லெஸ் பண்ணால் எவ்வளோ வந்திருக்கலாம். ஸோ இதை சப்ராக்ட் பண்ணோமா 0 0 20. ஓகேவா, இதில் 20ன்னு வந்திருக்காது, ஆக்சுவலாக நம்ம 31ன்னு போட்டுருவோம். இங்கே வந்து 31. அப்போ நமக்கு என்ன வந்துடலாம் ஆன்சர் இது வந்து 300ன்னு வந்துடும். அப்போ டோட்டல் நம்பர்ஸ் பார்க்கலாமா. நம்பர்ஸ் ஈக்குவல் டு டிஜிட் எவ்வளோ 300. அதுக்கு அடுத்தது நம்ம 999க்கு அடுத்து நெக்ஸ்ட் வர டிஜிட் என்ன வரலாம் நெக்ஸ்ட் நம்பர்ஸ் 1000, அதாவது 4 டிஜிட் நம்பர் ஆயிரும். அதுக்கப்புறம் வரது எல்லாமே 4 டிஜிட்ஸ். ஸோ அப்போ 4ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வந்துடும். அப்போது ஃபஸ்ட்டு 34ஆல் டிவைட் பண்ணால் 7 இருக்குமா. 28/2 20 பார்த்தோன்னா 75. அப்போ 75 நம்பர்ஸ் இருக்குது. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் எவ்வளோ பார்க்கலாம். அப்போது டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் ஈக்குவல் டு 999 எதை ஆட் பண்ணிக்கலாம் 75 ஆட் பண்ணும். அப்போ ஆன்சர் எவ்வளோ வந்திருக்கலாம் 9 இதுவும் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா 999 75 போட்டோம்னா நமக்கு என்ன வரலாம் 4 பேலன்ஸ் ஒன்றுன்னா 7 பேலன்ஸ் ஒன்று 10. அப்போ 1074 வந்துடும். 1074 பேஜஸ் இருக்கு. அப்போ இருக்கா பாருங்க ஆன்சர். ஆன்சர் வந்து 1074 பேஜஸ். ஆன்சர் நோட் பண்ணிக்கலாமா. நோட் பண்ணிக்கோங்க. அதாவது சிங்கிள் டிஜிட் நம்பர் 1 to 9க்குள்ள எல்லாமே சிங்கிள் டிஜிட் நம்பர் இருக்கு. 9 நம்பர்ஸ் இருக்கு. ஒவ்வொரு 9 நம்பர்ஸுமே ஒரு டிஜிட் நம்பர். அப்போ டோட்டல் டிஜிட் 9. ஆனால் இங்கே சம் ஆஃப் டிஜிட் தான் ஃபைன் பண்ண சொல்றாங்க. ஓகேவா, ஸோ அதை மட்டும் தெளிவாக பார்த்துக்கணும். ஓகேவா, இங்கே டிஜிட் தான், ஆனால் சம் ஆஃப் டிஜிட்னு சொல்ல டோட்டல் நம்பர் ஆஃப் டிஜிட் நல்லா தெரியும். ஹவு மெனி பேஜஸ்ன்னு சொன்னதுக்கு அதில் எத்தனை டிஜிட் இருக்கும் இதை தான் நீங்கள் யோசிக்கணும். ஓகேவா, யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 1000 இந்த 3189 டிஜிட் சொல்லியிருக்காங்கன்னா அப்போ டிஜிட் மட்டும் கவுண்ட் பண்ணேன். ஓகேவா சார். ஓகே சார், நெக்ஸ்ட் போகலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் இதுவும் சிவில் சர்வீஸ் 2019 கேட்ட கொஸ்டின் தான். சரி பார்க்கலாம் இந்த கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பாருங்க. கொஸ்டின் the number of times digit 5 will appear while writing the integers 1 to 1000க்குள்ள. அதாவது நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 1000க்குள்ள நம்பர் ஆஃப் டைம்ஸ்
appeared 5. 5 எத்தனை டைம்ஸ் அப்பியர் ஆயிருக்குன்னு பார்க்க போறோம். பாருங்க ஃபர்ஸ்ட் 1 to 100க்குள்ள 5 எத்தனை டைம்ஸ் அப்பியர் ஆயிருக்கலாம்? 5 வந்து பார்த்தீங்கன்னா 5ன்னு ஒன்று இருக்கும், 15 ஒன்று இருக்கும், 25, 35, 45, 55, 65, 75, 85, 95 இது மாதிரி வந்திருக்கும். அடுத்ததுல 50, 51, 52, 53, 54, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 56, 57, 58, 59 இது மாதிரி அப்பேர் ஆகும். எத்தனை நம்பர்ஸ்னு பார்க்கலாமா? பாருங்க 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. அப்போ இதில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ 20 டைம்ஸ். ஓகேவா? அதாவது நமக்கு லாஸ்ட், அதாவது நமக்கு இதில் பார்த்தது எல்லாமே 2 டிஜிட் மட்டும், லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோ. லாஸ்ட் 2 டிஜிட் 5 appears. பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கலாம்னா மொத்தம் 10 இது மாதிரி இருக்கும். லாஸ்ட் 2 டிஜிட் 10. அதாவது நமக்கு எப்படி இருக்கலாம்? 100லேருந்து 200. அடுத்து நீங்கள் எப்படி இருக்கலாம்? 100லேருந்து 200ல ஒரு 20 இருக்கும். அந்த 200லேருந்து 300 ஒரு 20 இருக்கும். அடுத்து 300லேருந்து 400 வந்து ஒரு 20 இருக்கும். அப்போ தான் பார்த்தா 10 டைம்ஸ் 10 × 20ன்னு போடும். 10 × 20 என்ன சொல்லலாம்? 200ன்னு சொல்லிடலாமா? 200. ஓகேவா? 200 டைம்ஸ் இருக்கும்ன்றது மட்டும் யோசிச்சா போதும். அதாவது நம்ம இதில் எல்லாமே சொன்னது லாஸ்ட் 2 டிஜிட். இப்போ அதே ஓகேவா 100th டிஜிட் 100th டிஜிட்டாக இருக்கலாம், இல்லைன்னா ஃபர்ஸ்ட் டிஜிட் வித் 5ன்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? 500லேருந்து 599 வரையும் இருக்கும். அப்போ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வரலாம்? இதில் 501, 502, 503, 504 இது மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போ இதில் எத்தனை நம்பர்ஸ் வந்திருக்கும்? 100 நம்பர்ஸ். அப்போ டோட்டலாக எவ்வளோன்னு சொல்லலாம்? அப்போ டோட்டல் ஈக்குவல் டு ஆல்ரெடி 200 ஓகேவா, அடுத்து ஒரு 100, அப்போ டோட்டலாக ஆட் பண்ணால் 300. அப்போ ஆன்சர் நமக்கு 300 வரும். பாருங்க, இந்த 200ம் இந்த 100 ஆட் பண்ணணுமா நமக்கு 300 வந்திருக்கும். அப்போ ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் 300. நோட் பண்ணிக்கலாமா? நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? 6th கொஸ்டின். 6th கொஸ்டின் என்னன்னா, இதுவும் சிவில் சர்வீஸ் பிஒய்க்குள்ள கேட்ட கொஸ்டின் தான். இது 2016ல கேட்ட கொஸ்டின். 2016 இது எப்படி இருக்கலாம்னு பாருங்க. ஹவு மெனி நம்பர்ஸ், எத்தனை நம்பர்ஸ்னு கேட்டிருக்காங்க. பிட்வீன், அதாவது நம்பர் பிட்வீன் என்ன சொல்லலாம்? நம்பர்ஸ் பிட்வீன் எவ்வளோ சொல்றாங்க? 100லேருந்து 300 வரையும் பார்க்குறோம். இதில் பார்க்கும்போது எய்தர் பிகினிங் வித் ஆர் எண்டு வித் 2, அதாவது பிகினிங் 2ஆக இருக்கலாம், ஆர் எண்டு 2ஆக இருக்கலாம். பிகினிங் 2 ஆர் எண்டு 2. ஸோ இது மாதிரி வர்ற எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இதில் என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது 100லேருந்து 199 வரலையும் 2 அப்பேர் ஆனது, அதாவது யூனிட் டிஜிட் 2 எண்டு வித் 2. 2னா 10 நம்பர்ஸ். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணலாம்னா 200லேருந்து 300 வரலையும் பார்த்தீங்கன்னா எல்லா நம்பர்ஸ்லையுமே, அதாவது பிட்வீன் 100 நம்பர்ஸ், அதாவது நமக்கு இன்க்ளூடிங் 299 வரைக்குமே பார்த்தோன்னா 100 நம்பர் இருக்கு பார்த்தியா, 100மே என்ன சொல்கிறாங்க? பிகினிங் வித் 2. பிகினிங் வித் 2 எத்தனை நம்பர்ஸ்? அப்போது இதில் ஒரு 100 நம்பர்ஸ். ஓகேவா? பிகினிங் 300ல நமக்கு 2வே இருக்காது. ஸோ அப்போ கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை. அப்போ டோட்டலாக ஆட் பண்ணி பாருங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதாப்பா? இது வந்து 110 வந்துடும். அப்போ டோட்டலாக 2 வந்து எத்தனை டைம்ஸ்னு கேட்கல, எத்தனை நம்பர்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது 2 appear 100 நம்பர்ஸ். 2 appear 110 நம்பர்ஸ். 110 நம்பர்ஸ் between 100 to 300. அப்போ ஆன்சர் ஈக்குவல் என்ன வரலாம்? 110. நோட் பண்ணிக்கலாமா? நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் நோட் பண்ணிக்கலாம். ஆன்சர் ஈக்குவல் டு 110. நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் 7th கொஸ்டின். இதுவும் சிவில் சர்வீஸ் பிஒய்க்குள்ள கேட்ட கொஸ்டின் தான். ஹவு மெனி நம்பர்ஸ் ஆர் தேர் பிட்வீன்
99 and 1000 such that digit occupies the units place எவ்வளோ சொல்றாங்க 8. அதாவது 8 வந்து யூனிட் பிளேஸாக வரணும். அதாவது நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிட்வீன் எவ்வளோ சொல்லியிருக்காங்க 99 இருந்து 999 வரையும் கொடுத்துருக்காங்க. இதில் பொறுத்த வரைக்கும் 8 ஆக்குபைஸ். 8 ஆக்குபைஸ் வித் யூனிட் டிஜிட்ஸ். ஸோ எப்படி வரலாம்? அப்போ யூனிட் டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா 100, அதாவது 99 99லேருந்து 200, 201லேருந்து 300, 301லேருந்து 400, 401லேருந்து 500, 501லேருந்து 600, 601லேருந்து 700, 701லேருந்து 800, 801லேருந்து 900, 901லேருந்து 1000. அப்போ இதில் எல்லாமே எத்தனை டிஜிட் இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். இதில் 10 நம்பர்ஸ், இதில் ஒரு 10 நம்பர்ஸ், இதில் ஒரு 10 நம்பர்ஸ், யூனிட் டிஜிட் 8 வர மாதிரி. அப்போ 10 10 10 10. அப்போ இதெல்லாமே ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரலாம்? 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ 90. 98 ஆக்குபை யூனிட் டிஜிட். அதாவது நம்ம என்ன சொல்லலாம்? 8 ஆக்குபைஸ் வித் யூனிட் டிஜிட்னு சொல்லலாம். அப்போ யூனிட் டிஜிட் வித் 8. ஓகேவா? இதோட ஆன்சர் என்ன சொல்லலாம்? 19 எடுத்துக்கலாம். நோட் பண்ணிக்கலாமா? நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் போலாமா? அடுத்து 2017 ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இந்த கொஸ்டின் பார்க்கலாம். 2017. அதாவது இந்த கொஸ்டின், வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் டிஜிட்? டிஜிட்டை ஆட் பண்ண போறோம். சம் ஆஃப் டிஜிட்ஸ். இங்க என்ன சொல்றாங்க? டோட்டல் நம்பர் ஆஃப், இல்ல டோட்டல் நம்பர் ஆஃப் டிஜிட் தான் சொல்றாங்க. நம்பர் ஆஃப் டிஜிட் தான். ஹவு மெனி டிஜிட்ஸ்? அதாவது இதை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லலாம்? ஹவு மெனி டிஜிட்ஸ்? many digits. அப்ப இதுல எத்தனை டிஜிட்னு கேட்டா என்ன சொல்லலாம்? பேஜ் நம்பர் வந்து 1 to 150 வரையும் இருக்கு. நம்ம இதை எப்படி யோசிப்போம்? சிங்கிள் டிஜிட் நம்பர், 2 டிஜிட், அடுத்து 3 டிஜிட்ஸ். இது 1 to 9, 9 into 1 போட்டா நமக்கு 9 வரும். அடுத்து 10 to 99, 90 நம்பர்ஸ் இருக்கும். 90மே வித் 2 டிஜிட்ஸ். அப்போ 180 வந்துருக்கும். அடுத்து 100லேருந்து 150 வரையும் பார்க்கணும். 51 இருக்கும். அது எல்லாமே 3 டிஜிட் நம்பர் என்ன சொல்லலாம்? 153 இருக்கும். அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாமா? ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரலாம்? 2 1 9னா இங்கே 4 பேலன்ஸ் 1, அப்போ 3, அப்போ 342 வந்துருக்கும். அப்போ ஆன்சர் இருக்கா பாருங்க. இதோட ஆன்சர் 342. ஓகேங்களா? இது கம்ப்ளீட் பண்ணினதுக்கு அப்புறமா பார்ட் 2ன்னு ஒன்று போட போகிறேன். அதில் ஒரு 5 to 5 கொஸ்டினுக்கு அபோவ் இருக்கும். அந்த கொஸ்டினும் பாருங்க. அது அதர் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின்னா எப்படி போடலான்றதை யோசிக்கலாம். சம் கொஸ்டின் சிவில்ஸில் இருந்தாலும் அந்த கொஸ்டின் நான் கொடுக்குறேன். சரி, ஓகேவா? நோட் பண்ணிக்கலாமா? ஸோ இதோட ஆன்சர் ஈக்குவல் டு 342. நோட் பண்ணிக்கோங்க. இதோட நமக்கு டிஜிட் கவுண்டிங் அப்பியரன்ஸ் நம்பர் வந்து கம்ப்ளீட் ஆகுது. அடுத்த பார்ட் 2ஓட வீடியோ இதில் பாருங்க. இன்னும் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரி, ஓகேங்களா? சரி, ஓகே. அப்போ தேங்க்யூ.